ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிசாவுக்கு வந்து புது பைக் வாங்க வந்தாச்சு. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னம்னா நம்ம கேபிஜே மோட்டார்ஸ் அங்கே தான் வந்திருக்கோம். இந்த பைக்கு தான் வாங்க போகிறோம் நிசாவுக்கு. நிசா இந்த ஸ்கூட்டியா ரெட்டு ப்ளஸ்ஸர் ப்ளஸ் இது ப்ளூ கலர் இதான் நிசா வச்சிருக்கிற பைக்கு. உருப்படாத பைக்கா? கலர் உருப்படாதுன்னு சொல்லு. ஓகே, எங்கே பாருங்கள் ஸ்ப்ளெண்டர். இது எனக்காவது வாங்கி கொடுறீ. வீடியோ எடுத்துகிட்டு ஓடுறதுக்குள்ள நம்ம ஓசில எல்லாம் வரல. இந்த பைக் வாங்கணும்னு ஒரு கனவு. ஸ்கூட்டி டியூவில் எடுத்துருந்தோம்ல, அதை டியூ கட்டுறதுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம்ல. இது மாதிரி நம்ம மதியம் வந்து எங்களோட வேலையெல்லாம் சாப்பாடு செஞ்சு பாத்திரம் வீடு வாசல் ஸ்கூட்டிக்கு டியூ கட்டிட்டு சர்வீஸ் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு என்னோட பைக்கை நான் ஆகிட்டு வந்தேன், சில்வாவோட பைக்கை சில்வா ஆகிட்டு வந்து 2 பேரும் வந்துருக்கோம். 2 பைக்கும் சர்வீஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு, அதனால் பார்த்துக்கிட்டோம். இங்கே தான் கேபிஜே மோட்டார்ஸ். இங்கே தான் இன்னொரு 3 மாதம் டியூ இருக்குது. 4 மாதம் டியூ கட்டியாச்சுன்னா நிசாவுக்கு வேலையே முடிஞ்சிச்சு. 2 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா அடைச்சாச்சு. சரிவா, சர்வீஸ் பண்ணுறதுக்கு போவோம். நிசாவோட பைக்கு இப்போ சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூட்டி இது நம்ம பைக்கு. இது வந்து அடுத்தது சர்வீஸ் பண்ணணும். ரொம்ப ஓவராக இதாகிடுச்சு வண்டியெல்லாம். பாருங்கள், அதுவும் மழை சீசனுக்குள்ளார சர்வீஸ் பண்ணணும். அப்படி தானே? எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா மழையெல்லாம் முடிஞ்சுதான் சர்வீஸ் பண்ணுவாங்கன்னா மழை நேரத்துலேயே சர்வீஸ் பண்ணுவாங்க. சரி, என்ன பண்ணுறது? அப்புறம் சர்வீஸ் பண்ணி 1 மாதம் ஆகிடுவோம். வண்டிக்கு ஆயில் மாற்றி தான் ஆகணுமா? ஆயில் மாற்றணும், ஏர் ஃபில்ட்ரு பிரித்து பார்க்கணும், என் வண்டிக்கு கார்பரேட்டர் க்ளீன் பண்ணணும், ஏர் ஃபில்ட்ரு சுத்தம் பண்ணணும். என் வண்டிக்கு ஆயில் மாற்ற வேண்டியதில்லை, வாட்டர் சர்வீஸ் மட்டும்தான். எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு என்னென்னு பார்த்துக்கிட்டு கிளம்புவோம். ஓகே, பாய். இன்றைக்கி ஒரு அமௌண்ட் 7,000 ரூபா 8,000 ரூபா அவுட் டியோட சேர்த்து.